ஏற்பட்ட இந்த இடத்திலே நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி அவர்களே, பல்கலைக்கழக மாணவர், இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எமது கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் ஸ்ரீதரன் அவர்களே, இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற முதலாம் கட்டத்தில் போட்டியிடுகின்ற அரியரட்னம் ஐயா அவர்களே, 5ஆம் கட்டத்தில் போட்டியிடுகின்ற குருவராஜ் ஐயா அவர்களே, 7ஆம் கட்டத்தில் போட்டியிடுகின்ற பசுபதி ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய அதிதிகளே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பெருமக்களே, புத்திஜீவிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. இன்னும் 14 நாட்கள் இருக்கின்றது. இந்த சனிக்கிழமை இன்னும் ஒரு சனிக்கிழமை வரும். அடுத்த சனிக்கிழமை வாக்கு போடுகின்ற நாள். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 14 நாட்களால் எமது இந்த வடமாகாண சபை தேர்தலில் படைக்கின்ற சாதனை என்பது சர்வதேசத்திற்கு கொடுக்கின்ற ஒரு ஆணையாகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் உங்களை வாக்களிக்குமாறு கேட்டுள்ளோம். உண்மையில் மாகாண சபை முறை என்பது அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டு வந்த 13வது அரசியல் யாப்பு என்பது தமிழகத்திற்கான தீர்வும் இல்லை, அதற்கான இறுதிக்கட்டத்துக்கான ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு அரசியல் தீர்வும் இல்லை என்பதை ஏற்கனவே நாங்கள் உணர்ந்திருந்தோம், அதை நிராகரித்திருந்தோம் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இன்றைய இந்த விடுதலை போராட்டம் என்பது இராஜதந்திர ரீதியான ஒரு போராட்டமாக மாறப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த இராஜதந்திர போராட்டத்திற்கு வலி சேர்க்கின்ற ஒரு விளைவாகத்தான் இந்த மாகாண சபைகளிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். ஏற்கனவே நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலும் போட்டியிட்டோம். அங்கு கிழக்கு மாகாண சபையிலே போட்டியிடுகின்ற போது நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் 12 உறுப்பினர்களை தெரிவு செய்தோம். அதிலே எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து மட்டும் 11 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும் அரசாங்க கட்சியிலே அங்கு தெரிவானார். இருந்தாலும் கூட எனக்கு முன்பு பேசிய குருராஜ் ஐயா அவர்கள் கூறியது போன்றோ கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் முழுமையாக ஒட்டுமொத்தமாக அங்கு வாக்களித்த வீதம் 49.5%, சில இடங்களில் 50% இருந்தது. அதை நாங்கள் 80% மாற்றி இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆசனமும் அந்த போனஸ் என்கின்ற ஆசனம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற சக்தியாக மாறியிருப்போம். அது எங்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. இருந்தும் கூட எங்களுடன் இணைந்து வேறு கட்சியில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் போட்டியிட்டவர்கள் அவர்கள் கூறியிருந்தார்கள் அங்கே மக்களிடம், நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் எங்கள் வாக்குகளை தாருங்கள், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே கூறியதற்கு இணங்க அங்கிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தார்கள். ஆனால் இறுதியாக அவர்கள் அந்த வியாபாரத்தை அரசியலை காட்டியது நிமித்தமாக அரசாங்கத்தினர் ஊடுருவலாக அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. நான் கூறியது போன்று இப்பொழுது வருகின்ற இந்த 21ஆம் தேதி வருகின்ற இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஆட்சி அமைத்து விட்டோம். நாங்கள் எப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்தோமோ அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்து விட்டது. ஆனால் ஆட்சி அமைப்பது மட்டும் இந்த தேர்தலின் நோக்கம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டோ அங்கிருக்கின்ற ஏனைய இந்த 4 அமைச்சரையும் வைத்துக் கொண்டோ வடமாகாணத்தில் நாங்கள் நிர்வாகத்தை செய்வதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் நோக்கம் என்னவென்றால், நாங்கள் பல இன்னல்களை சந்தித்த இனம், பல அவலங்களை சந்தித்த இனம், முள்ளிவாய்க்கால் வரை நாங்கள் போய் ஒத்துக்குண்டுகளால் அடிபட்ட ஒரு இனம், எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் 92% தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு இனம். இன்று நாங்கள் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிமைகளிலே இருந்து நாங்கள் விடுதலை கிடைப்பதற்காக இந்த இராஜதந்திர பணியாக செய்ய கொண்டிருக்கின்ற இந்த இராஜதந்திர பணிக்கு ஒட்டுமொத்தமாக 92% இருக்கின்ற தமிழ் மக்களும் தமிழ் தேசியத்துடன் இருக்கின்றோம், தமிழ் பற்றுடன் இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அந்த தார்மீக கடமையை நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் மட்டும்தான் சர்வதேசம் உண்மையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும். நீங்கள் எந்த விதமான காப்பர் ரோட் வீதிகளை போட்டாலும் சரி அல்லது கொங்கிரீட் வீதிகளை போட்டாலும் சரி, 16ஆம் தேதி ஜனாதிபதி கிளிநொச்சியிலே ரயில்வே ஸ்டேஷனை
ரயில்வே ஸ்டேஷனை திறந்தாலும் சரி, அரிசியை கொடுத்தாலும் சரி, மாவை கொடுத்தாலும் சரி, சீனியை கொடுத்தாலும் சரி, சட்டைகளை கொடுத்தாலும் சரி, தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பதெல்லாம் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு. அந்த நிரந்தர அரசியல் தீர்வை நீங்கள் வழங்குங்கள் என்கின்ற அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்கான ஒரு ஆணையாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே ஒரு தேர்தல் இடம்பெற்றது, பாராளுமன்ற பொதுத் தேர்தல். அதற்கு நீங்கள் எந்த விதமாக சென்று வாக்களித்தீர்களோ, நீங்கள் வாக்களித்தது நிமித்தமாக நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை அப்போது நாங்கள் தெரிவாகி இருந்தோம். அந்த ஒரு உணர்ச்சிகரமான அந்த செய்தி, அந்த ஒரு எழுச்சியை நீங்கள் இந்த தேர்தலிலே காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்து வந்து உங்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் நடந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் வடமாகாணம் என்பது கிழக்கு மாகாணத்தை விட வித்தியாசமானது. கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் அங்கே ஆட்சி அமைத்திருக்கின்றது. அந்த ஆட்சியின் ஊடாக சில விடயங்களைத்தான் எங்களால் சாதிக்க முடியும். ஆனால் இது அவ்வாறான ஒரு சபையாக வராது. வடமாகாண சபை என்பது ஆட்சியை அமைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஏனைய 4 அமைச்சர்களும் அங்கு வருகின்ற அந்த ஏனைய உறுப்பினர்களுமாக இருந்து கொண்டு இந்த போரினால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதார பிரச்சனைகளையும், போரினால் துன்பப்பட்ட விளைவுகளாக உட்பட்ட எமது யுவதிகள் அந்த பிரச்சனைகளையும், போரினால் வாழ்வியலை இழந்து சமைக்கின்ற போராளிகளின் நிலைமைகளையும், அந்த வீடுகளை இழந்து இருக்கின்ற அந்த மக்களின் அவலங்களையும் தீர்ப்பதற்கான ஒரு களமாகத்தான் நாங்கள் இந்த வடமாகாண சபையை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய ரெட்டமையா அவர்கள் கூறினார்கள், இது எங்கள் ஏரியா, இதில் எவரும் நுழைய முடியாது, இதிலே நீங்கள் வர வேண்டாம் என்று ஒரு தந்தையும் ஒரு மகனும் மண்பட்டி புடியுடன் மோட்டார் சைக்கிள் வந்ததாக கூறினார்கள். கேவலமாக இருக்கின்றது. கொடுத்த சாராயத்திற்கும் வாங்கிய பணத்திற்கும் அவர்களால் அதாவது செய்ய காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த பணத்தை கொடுத்த அந்த பேர்வழிகள் நீங்கள் கொடுத்த சாராயத்துக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள் என்பதற்காக அவர்கள் ஏதோ ஒரு நாடகத்தை காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை எல்லாம் கண்டு அஞ்சியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இதே நாடகத்தை நாங்கள் மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது. பல கொள்ளடிகளை மட்டுமல்ல, துப்பாக்கி வேட்டுக்கள் மத்தியிலும் இன்று நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் அங்கு வெள்ள வைத்தவர்கள் அங்கு கிழக்கு மாகாண மக்கள். அதுபோன்றுதான் இங்கு நடந்த பல தேர்தல்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் இவ்வாறான அடாவடித்தனங்களுக்கு அஞ்சாமல் தான் இந்த மக்கள் வாக்களித்தார்கள். ஆகவே நண்பர்களே, நீங்கள் கொடுத்த சாராயத்திற்கு நீங்கள் உங்கள் சன்மானத்தை காட்டுங்கள். ஆனால் மக்களிடம் நீங்கள் காட்டுகின்ற அதிருப்தி என்பது மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்குகளை அள்ளி வழங்குவதற்கான ஒரு செய்கையாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மட்டக்களப்பில் ஒரு கிராமத்தில் நடந்தது. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். அந்த கிராமத்தில் இது இன்னாரின் ஏரியா, இங்கே எவரும் வர முடியாது என்று சொன்னார்கள். சொன்னதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் 90% தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தார்கள். வாக்களித்ததற்கு பிற்பாடு அந்த நபர்கள் அங்கு போய் கேட்டார்கள், ஏன் நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று. அந்த மக்கள் அவர்களுக்கு சொன்னபடி, ஒரு ஜனநாயக தேர்தலிலே ஒரு தமிழன் ஒரு தமிழ் கிராமத்திற்கு வாக்கு கேட்டு வரும்போது வெட்கமில்லாமல் சிங்கள கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடுங்கள் என்று மறைக்கின்ற உங்களுக்கு பாடம் போட்டியிருக்கிறோம் என்று அந்த மக்கள் கூறினார்கள். அதே நிலைமைதான் இன்று பல கிராமத்தில் இருக்கின்ற மக்கள், நீங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக எங்களுக்கு நிச்சயம் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இங்கு இருக்கின்றது. ஏனால் நீங்கள் பட்ட அவலம், பட்ட துன்பம், பட்ட வேதனைகளுக்கு நாங்கள் பரிகாரம் கேட்டுத்தான் இந்த வாக்குகளை மூலம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒருவனே நாங்கள் ரோட்டுக்கும் வீதிக்கும் சாரிக்கும் ரவுட்டைக்கும் சோழம் போய் இந்த வாக்குப்படவில்லை. பலர் வருவார்கள், பல குமாரர்கள் வருவார்கள், பல குமாரத்தியர் வருவார்கள், அஞ்சலிகள் வருவார்கள், சுந்தரிகள் வருவார்கள், அள்ளி தருவார்கள், வாங்குங்கள். அது அவர்கள் பிரச்சல்ல, அவர்களின் சீதன பணமும் அல்ல, அவர்களின் வீட்டு பணமும் அல்ல. எங்கள் வரி பணத்திலிருந்து எங்களுக்காக, இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகள் வழங்கப்பட்ட நிதியை இங்கு கொண்டு அபிவிருத்தி என்று காட்டுகின்றார்கள், நாடாபட்டி திறக்கின்றார்கள். இப்பொழுது 14ஆம் தேதியும் வருவார்கள், சோகச்சாலை போட்டார்கள். என்ன செய்வார்கள்? தண்டவாளத்தை திறப்பார்கள். அது யாரின் பணம்? இந்திய அரசாங்கம் கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு தண்டவாளத்தை போட்டு திறப்பது அபிவிருத்தி அல்ல. நாங்கள் அபிவிருத்திக்காக இங்கு ஆகுதியானவர்கள் அல்ல. நாங்கள் பல தியாகங்களை செய்தவர்கள். 66 வருடங்களாக நாங்கள் இந்த உரிமைக்காக போராடுகிறோம்.
இராஜதந்திரத்தின் ஒரு பயணமாகத்தான் இந்த தேர்தல் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இராஜதந்திரத்தின் ஒரு பயணமாகத்தான் நவநீதன் பிள்ளை அம்மா அவர்கள் இங்கு வந்தார். வறுமனை அவர் சும்மா வரவில்லை. 7 நாட்கள் இங்கு தங்கியிருந்தார். இலங்கை அரசாங்கத்தின் விருந்து விழாவியாக அவர் வரவில்லை. இங்கு பட்ட அவலம், துன்பம், வேதனைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினாரிய நாங்கள் எடுத்துக் கூறினோம். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எடுத்துக் கூறினார்கள். ஆதாரத்துடன் அதனை சுட்டிக்காட்டினோம். வந்து பாருங்கள் என்று கேட்டோம். வந்தார், சென்றார். அவர் விட்ட அறிக்கையை நீங்கள் பார்த்திருக்கலாம். மிகவும் திறமையாக, மிகவும் நேர்மையாக, மிகவும் உண்மையாக அவர் சில விடயங்களை கூறியிருக்கிறார். எதிர்வரும் ஜெனிவா மாநாட்டிலே அவரின் அறிக்கை என்பது இன்னும் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றது. அந்த மாற்றம் சரியாக வர வேண்டுமாக இருந்தால் வடபுலத்திலே இருக்கின்ற மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அந்த அறிக்கை தேவையில்லை என்று வாக்களிக்க போகின்றோமா, அல்லது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் என்று வாக்களிக்க போகின்றோமா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சிந்தனையில் தான் இந்த உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. புலம்பெயர்ந்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமது தமிழ்நாட்டு உறவுகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்து மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் பயம் பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு அறிக்கைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நான் பத்திரிகையை பார்த்தேன். ரோஹான் குலவத்தனா என்கின்ற பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசகர் ஒருவர் கூறியிருக்கின்றார், முள்ளிவாய்க்காலிலே வெறும் சாகவில்லை, 7000 பேர் செத்திருக்கின்றார்கள். அதிலே 5000 பேர் விடுதலை புலிகள், ஒரு 2000 பேர் தான் மக்கள் என்று கூறுகின்றார். ரோஹான் குலவத்தனாவுக்கு தெரியுமா இங்கு எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை பேர் செத்தார்கள் என்பது? சர்வதேச மன்னிப்பு சபையை கூறியிருக்கின்றது. ஏறக்குறைய 40,000க்கு மேற்பட்டவர் இழந்திருக்கலாம் என்று ஒரு அறிக்கை கூறுகின்றது. இன்னொரு அறிக்கை கூறுகின்றது 1,50,000க்கு மேற்பட்டவர் இழந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது. ஆகவே இவ்வாறான கேவலமான கதைகளை இவர்கள் கருத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்பு பேசிய ஐயா அவர்கள் கூறினார், ஒரு நபர் இங்கு செல்கின்ற போது தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முள்ளிவாய்க்கால் வரை செல்கின்ற போது என்ன செய்தார்கள் என்று கேட்டார். அது எங்களுக்கு கேட்கவில்லை. வெற்றிலை கட்சியில் இருக்கின்ற அமைச்சர் அகில தேவன் கவனிக்கலாம் அல்லது இன்னும் ஒருவராக இருக்கலாம். ஆனால் இந்த 2008ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டுக்கு பிற்பாட்ட கால பகுதியிலே நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருந்தோம். நானும் அதில் இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பாலம் புழக்கம், போராட்டம் முற்றிலைக்கு வந்த காலம் வரையும் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை எடுத்தோம். சர்வதேச நாடுகள், சர்வதேச தூதரங்களுக்கு சொன்னோம். ஐநா சபைக்கு முன்பு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு அடுத்த நாள் எங்களுக்கு கிடைத்த வருகை, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடமராட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு, அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு என்னிடம் சொன்னார். அப்பொழுது நான் மட்டக்களப்பு போக முடியாமல் முடக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர். அப்பொழுது வாகரையிலே ஊடுருவி அங்கே திருவண்ணாமலையில் இருந்த மக்கள் அங்கே வாகரையில் இருந்தார்கள். குண்டுகள் போட்டதினால் ஏறக்குறைய 163 பேர் அது அந்த இடத்திலே வந்தார்கள். அப்பொழுது ரவிராஜ் சொன்னார், ஆர்ப்பாட்டம் முடிய அடுத்த நாள் எவருக்கும் தெரியாமல் நீ நானும் வாங்க மாட்டான், ரகசியமான வாகரை போய் பார்த்து கொண்டு வரும் சொன்னார். ஓம் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவரின் அலுவலகத்தில் சென்று, அவரை அலுவலகம் என்று கூறுகின்ற ஒரு சட்டத்தண்ணி என்ன படிக்கும் போது சொன்னார், நான் இன்னும் ஒரு 10 நிமிடத்தால் உனக்கு போன் எடுப்பேன், மட்டங்களுக்கு போறது ரெடியாக என்று சொல்லிவிட்டு வரும்போதுதான் அவர் வந்தார். இந்த பரிதாபமான அவரை நான் உள்ள சொல்லிருந்தேன். இது போன்றுதான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த யோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள், மாமனிதர் யோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களை நாங்கள் இழந்தோம். மாமனிதர் பிரதேசன் அவர்களை இழந்தோம். இந்த யோசப் ஐயா இழந்ததற்கு பிற்பாடு அவருக்கான ஒரு தேசிய பட்டியலாக விக்னேஸ்வரன் அவர்கள், இப்பொழுது எங்கள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அல்ல, திருவண்ணாமலையில் இருந்து இலங்கை வங்கியில் ஒரு அதிகாரியாக இருந்த விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் நியமித்திருந்தோம். அவர் லீவை எடுத்துவிட்டு அடுத்த நாள் அங்கு பாராளுமன்ற உறுப்பினரை சத்திய பிரமாணம் செய்வதற்காக வருவதற்காக திருவண்ணாமலைக்கு செல்கின்ற போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். பல பிரதேச உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அரசாங்கமும் அரசாங்கத்துடன் இருந்த கூலிப்படையினரும் அவளை சுட்டார்கள். இதை ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் சுடப்படவில்லை. இதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கு இன்னொருவர் அந்த இடத்திலே வந்தார். ஆகவே நபர்களை சுடலாம், கொள்கையை சுட முடியாது.
தமிழர்களை கூடலாம், தமிழ் தேசியத்தை கூட முடியாது. இதுதான் நாங்கள் இருந்து கண்ட உண்மை. இன்னும் ஒருவர் வருவார், யாராம் போராடும், அதுபோல்தான் போராட்டம் என்பது. ஏற்கனவே தந்தை செல்வார்களுக்கு அந்த தடி, அந்த பல்லு, அந்த அஞ்சல் ரிலே, ஓட்டத்தின் ரிலே என்பது, அதை தலைவர் பிரபாகரன் எடுத்தார். அவர் ஓடினார் 30 வருடம். அதை தடியை இப்பொழுது சம்பந்தனையாளர் வந்திருக்கின்றார், சம்பந்தனையா ஓடுகின்றார். ஆனால் இந்த தடிகள் மாறும், ஆள் மாறும், சம்பந்தனையா மாறலாம், தீர்வு வரவர்கள் சம்பந்தனையாவின் பேரும் வரலாம். ஆனால் தீர்வு வந்தேறிடும். இப்பொழுது இருப்பது ராஜதந்திர பயணம். இந்த ராஜதந்திர பயணம் என்பது ஒருமுறை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மட்டும் செல்கின்ற பயணம் அல்ல. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள், எமது அயல்நாடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் நேற்று ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். எங்கள் புலம்பெயர்ந்து போன ஒரு உறவினர் 34 வயது ஜெனிவாவிலே தீக்குளிச்சு செத்தார். அவருடைய குடும்ப பிரச்சனையால் செத்தார். இல்லை, எமது மக்களுக்கு விடிவு வேண்டும், உரிமை வேண்டும் என்று அவர்கள் சாதனையை அங்கே படைத்திருக்கின்றார். அங்கே தமிழ்நாட்டிலே இதுவரை 13க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்காக உயிர்த்தியாகம் தீக்குளித்திருக்கிறார்கள். இந்த தீக்குளித்த வரலாறுகள் எல்லாம் உலக நாடுகள் எங்களுக்காக இடம்பெறுகின்ற போது கேவலமாக அரிசிக்கும் பருப்புக்கும் மாவுக்கும் சீனிக்கும் பலைக்கும் தோழி கொண்டு வரும்போது இனமாக எங்களை நாங்கள் மாறவில்லை, நீங்கள் மாறவில்லை, மாற்றுகின்றார்கள் பலர் வந்து. இதை நீங்கள் மிகவும் ஆதாரமாக இருக்க வேண்டும். இது ஒரு தேசிய கடமை. இது வாக்களித்து நாங்கள் பெருமதிமிக்க விக்னேஸ்வரன் ஐயாவை முதலமைச்சராக்கிவிட்டால் எல்லா பிரச்சனையும் தெரிந்து விட்டது என்று யாரும் மனதில் நிற்க வேண்டாம். அவரை கொண்டு வருவது, இந்த மாகாண சபை அமைப்பது என்பது அடுத்த கட்ட அரசியல் படைக்கு அவர் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த தலைமையை நடத்துகின்ற போது ஆட்சி அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு நடத்த முடியும். அரியரட்டமை அவர் சொன்னார், ஒரு பாடசாலையிலே அழைப்புதலும் அளித்ததற்கு பிற்பாடு தொலைபேசியில் ஒருவர் கூறினாராம். ஒருவர் அல்ல, சந்திரகுமார் பாராளுமன்ற அவர்தான் சேர்ந்தார் நினைக்கிறேன். அவர் கூறியிருப்பார், அதிகாரிகள் அதற்கு இணங்கி இருப்பார்கள், உடனே நிறுத்தம் இருப்பார்கள். தெரியும், இதுதான் நடந்திருக்கின்றது. பாருங்கள், ஆளுநரின் ஆளுநர் அல்லது ஆளுநர் சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் பாடசாலையில் அதிபராகின்றவர். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். எந்த ஒரு பாடசாலைக்கு இவர் செல்ல முடியாது, நிகழ்வுக்கு செல்ல முடியாது. ஆளுநர் சொன்னால் இதே போன்று இவருக்கு ஒரு நிகழ்வு நடந்த ஒரு மலர் வழிகட்டிலே இவர் ஒரு மலருக்கு ஆட்சி வாழ்த்துறை கொடுத்ததன் காரணமாக எனக்கு தெரியாது, இந்த ஒரு பாடசாலையிலே அந்த மலர் வெளியிடப்படவில்லை. இது போன்றுதான் எங்களுக்கும் கிழக்கு மாகாணத்திலும் அங்கிருக்கின்ற ஆளுநர், அங்கிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர், ஆமை முதலமைச்சர்கள் அங்கு செல்கின்ற செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர் அங்கு செல்ல முடியாது என்று. ஆனால் வடமாகாண சபை ஆட்சிபுறமாக இருந்தால் சகல பாடசாலை நிர்வாகமும் அவர்களுக்கு கீழே வரும். அவர்கள் கூறலாம், உங்களை போன்றவர்கள் வர முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தான் அங்கு செல்ல வேண்டும். மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை, வெற்றுப்பானை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வெற்றுப்பானையாக இருந்தாலும் அது மண்பானை அல்ல, கருவப்பானை. அதை மட்டும் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். பானைக்குள் பிரசாதங்கள் ஒன்றுமில்லை, பானை மங்களமாக இருக்கும். சில கட்டமைப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டமைப்பினுடைய அடுத்த கட்ட அரசியல் பணியை நகர்த்துவதற்கான ஒரு வேலை திட்டமாக இது அமையும் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்த உணர்வை மனதிலே வைத்து 21ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு சாப்பிடக்கூடாது. நாங்கள் சாப்பிடாமல் இருந்தவர்கள், சாப்பாடு உள்ளே பல நாட்களாக விரதம் இருந்தவர்கள், உள்ளி வாய்க்கால் வரை சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருந்தவர்கள், அன்றைக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். காலை சாப்பாடு எடுத்துவிட்டு போவோம், தேநீரை அருந்துவிட்டு போவோம், அங்கு நேரம் போய்விடும். மற்றவர்கள் வருவார்கள், அஞ்சலிகள் சுந்தரிகள் வந்து வாக்கை சிறந்துவிடும். ஆகவே 7 மணிக்கு செல்லுங்கள். உங்கள் கடமை, தேசிய கடமை. இது ஒரு போராட்டம். போராட்டத்துக்கு உங்களுக்கு 2 ஆயுதம் தருவார்கள். ஒரு ஆயுதம் பத்திரிகை பேப்பர், இரண்டாவது ஆயுதம் பெண். உங்களுக்கு தெரியும் ஆயுதங்களை பற்றி. எங்கே போட்டிச்சவன் என்றால் போட்டிச்சவனை மட்டுப்படுத்த ஆயுதத்தை அடிக்கிறாங்க, அதுக்கு தவைய போட தான் அடிக்கலாம், அது ஆயுதம். அதுபோன்றுதான் இந்த பேப்பரை மட்டும் மட்டும் ஒன்று செய்யலாம். இந்த ஆயுதத்தில் அந்த தவை என்கின்ற அந்த பேனாவை கையில் எடுங்கள். அங்க தருவார்கள் பெஞ்சில் அல்லது பேனா. முதலாவது வினா, 2 கேள்வி தான் நீங்கள் விடை அளிக்கிறது. முதலாவது வினா, நீங்கள் தமிழனா இல்லையா? தமிழர் 2 நீங்கள் உணர்ந்தா வீட்டுக்கு நேரம்
நாங்கள் தமிழர் இல்லை, இன்னொன்றை சொல்லிக் கொண்டு வாழ்வர்கள். வந்தான் மறந்தான், தென்பகுதியில இருந்து வந்த கட்சிக்கு பின்னால் ஊர்வலமாய் இருப்பான் என்று நினைத்தால் வெற்றிலை போடுங்கள். இதுதான் முதலாவது செய்ய வேண்டியது. நீங்கள் தமிழர்கள், உணர்வுள்ளவர்கள், முள்ளி வாய்க்கால் வரை சென்றவர்கள், எங்களை விட அவலம் சந்தித்தவர்கள், இந்த மண்ணுக்காக விடிவுக்காக போராடியவர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள். அந்த தியாகத்துக்கு நீங்கள் செய்கின்ற முதலாவது வினா இந்த வீட்டுக்கு ஒரு முன்னணி. அது போட்டா நாங்கள் தமிழர் என்பதை நீ உறுதிப்படுத்தி விடுங்கள். இரண்டாவதாக கீழுக்கு பார்த்தீங்கன்னா 7 நம்பர் 7 இலக்கம் இருக்கு. அதிலே 7 இலக்கத்திலும் நீங்கள் போட வேண்டியது தமிழர் என்று பல பேர் இருக்காங்க. தெரியும், சாரி கட்டி வேட்டி கட்டி பெல்ஸ் போட்டவர் எல்லாம் தமிழர் அல்ல. அது போட்டும் உணர்வுள்ளவனும் வேணும், உறுதி உள்ளவனும் வேணும், உண்மையானவனும் வேணும், மக்களோடு நிற்பவனும் வேணும். அப்படி பண்ணால் நாங்கள் இந்த 3 பேரங்க வைக்கின்றோம். முதலாவது இலக்கம் உங்களோட மண்ணின் மைந்தன் அரியரட்டம் ஐயா அவர்களுக்கு முதலாவது முன்னாடி, அதுக்கு மேலே ஒரு முன்னாடி. இரண்டாவதாக என்னோட முதல்வராக ஐயா இப்ப வைத்தவர், அவருக்கு 5ஆம் நம்பர், அவருக்கு மேலே ஒரு முன்னாடி, அவருக்கு மேலே அவர் இலக்கத்துக்கு மேலே ஒரு முன்னாடி. மூன்றாவதாக எங்கள் பசுபதி ஐயா, பசுபதி ஐயா அவர் இலக்கம் மேலே, அவருக்கு மேலே ஒரு முன்னாடி போட்டீங்கன்னா உங்களின் தேசிய கடமை முடிவிட்டு விட்டது. நீங்களே போடாமல் அல்லது வேறு கட்சிகளுக்கு போட்டதில் இருந்தால் நீங்கள் தேசிய கடமையிலிருந்து விலகிச் செல்கின்றீர்கள். எங்களுக்கு தெரியும், பனை பிரதேசத்திலே வாக்குகள் எண்ணுகின்ற போது பனையிலிருந்து வருகின்ற பனை பாடசாலையிலே எங்கள் கோவர்கள் அங்கு இருப்பார்கள். அந்த பெட்டியை கொட்டுகின்ற போது நாங்கள் அவதானிப்போம், பனையிலே இருக்கின்ற மக்கள் யாருக்கு பின்னால் நிற்கின்றார்கள். மம்பட்டி குடிக்கு பின்னால் நிற்கின்றார்களா, வெத்திலைக்கு பின்னால் நிற்கின்றார்களா, கோயிலைக்கு பின்னால் நிற்கின்றார்களா, கரடிக்கு பின்னால் நிற்கின்றார்களா, பேய்க்கு பின்னால் நிற்கின்றார்களா, பிசாசிக்கு பின்னால் நிற்கின்றார்களா என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே உங்கள் தேசிய கடமையை சரியாக செய்யுங்கள். நாங்கள் தமிழர் என்ற உணர்வை இதை காட்டுங்கள். அடுத்த கட்ட அரசியல் பணிக்கு எங்களை நகர்த்துங்கள் என்று கேட்டு நான் அடுத்த ஒரு கூட்டத்துக்கு செல்ல இருப்பதால், யாழ் மாவட்டத்தில் செல்ல இருப்பதால் மிகவும் மனவருத்தத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் உணர்வும் உண்மையும்